வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்க திட்டத்திற்கான ஏலம் ரத்து. கிராம மக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் மத்திய அரசு அறிவிப்பு. அரிட்டாப்பட்டி சுரங்க திட்டம் ரத்து செய்யப்பட்டதை அடுத்து கிராம மக்கள் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் உற்சாகம். வாழ்நாள் முழுவதும் நிம்மதியாக வாழ வழி செய்துள்ளதாக கிராம மக்கள் உற்சாகம். அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்க ஏலம் ரத்து செய்யப்பட்டதற்கு தமிழ்நாடு மக்கள் சார்பில் பிரதமர் மோடிக்கு நன்றி. போர்க்கால அடிப்படையில் அரசாணை கொண்டு வரப்பட்டுள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டி. கீழடி இணையதளத்தை தொடங்கி வைத்து இரும்பின் தொன்மை என்ற நூலையும் வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். கங்கை கொண்ட சோழபுரம் மற்றும் கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் இரும்பு காலம் தொடங்கியதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழகத்தில் 5300 ஆண்டுகளுக்கு முன்னரே இரும்பு அறிமுகமாகி உள்ளதாகவும் கணிப்பு. தமிழ் நிலப்பரப்பிலிருந்துதான் இரும்பின் காலம் தொடங்குச்சு. இந்திய நாட்டுக்கு மட்டுமல்ல, உலகுக்கே மறுபடியும் சொல்றேன், தமிழ் நிலப்பரப்பிலிருந்து தான் இரும்பின் காலம் தொடங்குச்சு என்ற மாபெரும் மானுடவியல் ஆய்வு பிரகடனத்தை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அறிவிக்கிறேன். தமிழ் நிலத்தில் இருந்துதான் இந்தியாவின் வரலாறு எழுதப்பட வேண்டும் என்ற கூற்றை மெய்ப்பிக்கும் ஆய்வுகளை தமிழ்நாடு தொல்லியல் துறை செய்து வருவதாக முதலமைச்சர் பெருமிதம். தற்போதைய ஆய்வுகள் பல்வேறு திருப்பு முனைகளை உருவாக்கி வருவதாகவும் பேச்சு. வாயிலா தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்திய அளவில் மட்டுமல்ல, உலக அளவில் இரும்பு தாதுவில் இருந்து இரும்ப பிரிச்சு எடுக்கிற தொழில்நுட்பம் தமிழ் நிலப்பரப்பில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்ற என்பதை நான் பெருமிதத்தோடு கூறுவோம். தமிழகத்தில் இருந்துதான் இரும்பு காலம் தொடங்கியதென முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளது மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்தியாவின் செழுமையான பாரம்பரியம் உலகிற்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கிறது எனவும் ராகுல் காந்தி எக்ஸ் தளத்தில் பதிவு. ஆளுநருக்கு எதிரான திமுக போராட்டத்தை அனுமதித்த காவல் ஆணையருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க கோரி வழக்கு. விதிமுறைகளை ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என்று பாகுபாடு காட்டாமல் அனைவருக்கும் சமமான முறையில் அமல்படுத்த வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. சென்னை மயிலாப்பூரில் உள்ள திருவள்ளுவர் கோயிலை கருங்கல்லால் புனரமைக்கும் பணி காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணம் 10 நாட்கள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக எஸ்பி வேலுமணி அறிவிப்பு. கோவையில் இருந்தே சுற்றுப்பயணம் தொடங்கும் எனவும் திட்டவட்டம். டங்ஸ்டன் சுரங்கம் தொடர்பாக இன்று அறிவிப்பு வெளியாகும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உறுதி. சிக்கந்தர் மலை விவகாரத்தில் நவாஸ்கனி எம்பி சட்டம் ஒழுங்கை பிரச்சினையை ஏற்படுத்த முயற்சிப்பதாகவும் குற்றச்சாட்டு. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியுடன் நேரடியாக பேசினாலே பாஜக அதிமுக கூட்டணி ஏற்படும் என நயினார் நாகேந்திரன் கருத்து. கூட்டணிக்காக ரெய்டு மூலம் நெருக்கடி கொடுக்க வேண்டிய தேவை இல்லை எனவும் விளக்கம். பெரியார் பற்றி பேசுவதற்கு எந்தவிதமான தார்மீக உரிமையும் இல்லை. சீமானுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் கே.பி. முனுசாமி கடும் கண்டனம்.
குடியரசு தினத்தையொட்டி ஆளுநர் RN ரவி அளிக்கவுள்ள தேநீர் விருந்து. திமுக கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், விசிக, மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் புறக்கணிப்பு. என்னுடைய கேள்விக்கு நேரடியாக பதிலளிக்க முடியாமல் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிதற்றி உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. கடந்த 4 ஆண்டுகளாக சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ள நிலையில் அதை பற்றி கவலை கொள்ளாமல் திசை திருப்ப முயற்சிப்பதாக விமர்சனம். எடப்பாடி அருகே மாற்று சமூகத்தை சேர்ந்த நபரை காதல் திருமணம் செய்த பெண்ணை கடத்திய உறவினர்கள். சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. குடியரசு தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரை, ராஜ்பவன் உள்ளிட்ட பகுதிகளை ரெட் ஜோனாக அறிவித்தது காவல்துறை. வரும் 25 மற்றும் 26 ஆகிய தேதிகளில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிப்பு. நடிகர் விஷால் குறித்த அவதூறு பரப்பியதாக நடிகர் சங்க தலைவர் நாசர் புகார். யூடியூபர் சேகுவேரா மற்றும் 2 யூடியூப் சேனல்கள் மீது தேனாம்பேட்டை போலீஸ் வழக்கு பதிவு. வேங்கை வயல் வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய சிபிசிஐடிக்கு கூடுதல் அவகாசம். 1 மாத கால அவகாசம் வழங்கியது புதுக்கோட்டை வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றம். வாடிக்கையாளர் பயன்படுத்தும் செல்போனை பொறுத்து வெவ்வேறு கட்டணம் என புகார். ஓலா, ஊபர் நிறுவனங்களுக்கு விளக்கம் கேட்டு மத்திய நுகர்வோர் விவகார அமைச்சகம் நோட்டீஸ். தமிழ்நாடு காவல்துறையில் 3 அதிகாரிகள் பணியிட மாற்றம். சென்னை வடக்கு போக்குவரத்து துணை ஆணையராக விஸ்வேஷ் சாஸ்திரி நியமனம். நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த 3000 பேர் நாளை திமுகவில் இணைய உள்ளதாக தகவல். பெரியார் குறித்த சீமான் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வெளியேறும் நாம் தமிழர் கட்சியினர். மேட்டுப்பாளையம் இரட்டை ஆவண கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட நபர் குற்றவாளி என சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு. தண்டனை விவரங்கள் வரும் 29ஆம் தேதி அறிவிக்கப்படும் என நீதிபதி தகவல். புதுக்கோட்டையில் கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடிய சமூக ஆர்வலர் ஜகவர் அலி கொலை செய்யப்பட்ட வழக்கு. குவாரி உரிமையாளர் ராமையா நமனசமுத்திரம் காவல் நிலையத்தில் சரண். டெலிவரி ஆட்களை கண்காணிக்க விதிகளை வகுக்க கோரிய வழக்கு. தமிழக டிஜிபி 4 வாரங்களில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நீதிமன்றம் பிறப்பிக்கும் பிடி வாரண்டுகளை முறையாக அமல்படுத்துவதை உறுதி செய்யும் வகையில் செயல் திட்டத்தை உருவாக்க வேண்டும். தமிழ்நாடு காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருவாரூர் மாவட்டத்தில் 2வது நாளாக மத்திய குழு ஆய்வு. நெல்லின் ஈரப்பதம் குறித்த விவசாயிகள் கேட்டறிந்தனர். திருச்செந்தூர் கடற்கரையில் மண் அரிப்பு குறித்து 2வது நாளாக பார்வையிட்ட மத்திய குழு. தேசிய கடலோர ஆராய்ச்சி மைய விஞ்ஞானி தலைமையில் 9 பேர் கொண்ட குழு ஆய்வு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரனிடம் மீண்டும் விசாரணை. சென்னை எழும்பூரில் வைத்த சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரணை என தகவல்.
அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் அடையாறு போலீசாரிடம் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை. 6 செல்போன்களை பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல். பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடும் தண்டனை அளிக்கும் சட்டத்திருத்த மசோதாவுக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல். ஆளுநர் ஒப்புதல் அளித்ததை அடுத்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக தகவல். திருச்சி சூரியூரில் ரூபாய் 3 கோடிக்கு நிரந்தர ஜல்லிக்கட்டு ஸ்டேடியம் ஒப்பந்த புள்ளி கோரியது தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான தபால் வாக்குகள் பதிவு செய்யும் பணி மும்முரம். வயதானவர்கள், மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு நேரில் சென்று வாக்கை பதிவு செய்யும் அதிகாரிகள். சென்னை புறநகர் பகுதிகளில் அடுத்த மாதம் முதல் தனியார் மினி பேருந்துகளுக்கு அனுமதி. சோழிங்கநல்லூர், ஆலந்தூர், அம்பத்தூர், வளசரவாக்கம், மணலி உள்ளிட்ட பகுதிகளில் இயக்க திட்டம். சென்னையில் தனியார் மினி பேருந்துகளை இயக்க தமிழக அரசு அனுமதிக்க கூடாது என அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். உரிமங்கள் ஏற்கனவே வழங்கப்பட்டிருந்தால் அதனை ரத்து செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை. மறைந்த பிரதமர் இந்திரா காந்தி பற்றி பேசுவதற்கு பாஜகவில் எந்த தலைவருக்கும் தகுதி இல்லை. வரலாறு தெரியாமல், சரித்திரம் தெரியாமல் வாய்க்கு வந்தபடி பேசக்கூடாது என அண்ணாமலைக்கு செல்வ பெருந்தகை பதிலடி. இரண்டாயிரத்தி 26 சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பதை ஏப்ரல் 6ஆம் தேதி நடைபெறும் மாநாட்டில் முடிவு செய்வோம் என பே. சண்முகம் அறிவிப்பு. திமுகவின் அனைத்து நடவடிக்கைகளையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்கவில்லை எனவும் கருத்து. ஆகவே ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி எங்களுடைய அரசியல் அணுகுமுறை என்ன என்பதை அகில இந்திய மாநாட்டில் தீர்மானித்து நாங்கள் வெளிப்படுத்துவோம். மத்திய அரசு அமைக்கும் விமான நிலையங்களை எதிர்க்கும் எல்லா அரசியல்வாதிகளும் தற்கூரிகள். நடிகர் விஜய் மீது பாஜக மூத்த தலைவர் ராஜா பாய்ச்சல். முன்னேற்றத்திற்கு எதிரானவன் அல்ல, விமான நிலையம் வேண்டும், ஆனா பரந்தூர்ல இல்லைன்னு நான் என்ன சொல்றேன், நண்பர் விஜய் அவர்கள் எங்க அதை கொண்டு வரணும்னு சொல்லி அங்க இருக்கிற விவசாயிகள்ட்ட எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு ஒப்பந்தத்தை வாங்கி கொடுத்துட்டேன்னா மத்திய சர்க்கார் அங்க அந்த விமான நிலையத்தை அமைக்கும். என்ன வாட் இஸ் ஹேப்பனிங் இன் தமிழ்நாடு? எல்லா அரசியல் தலைவர்களும் தற்குறிகள், இவர்களுக்கு பிரச்சனைகள் புரிவதில்லை. அதனால என்ன பண்றது, நம்ம தற்குறிகளுக்கு எதிர்த்து எதிர்நீச்சல் போட வேண்டியது. அரசியலில் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள பெரியார் குறித்து பேசுகிறார்கள், வாழ்க வசவாளர்கள். பெரியாரை அழிக்க யாராலும் முடியாது எனவும் அமைச்சர் சேகர் பாபு திட்டவட்டம். அவருக்கு ஆதரவா ஜான் பாண்டியன் அறிக்கை விட்டிருக்கிறாரு. இதெல்லாம் அரசியலில் புறந்தள்ளப்பட்டவர்கள். அவர்களை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக வாழும் மனிதராக, சமுதாயத்துடைய பகுத்தறிவு விடிவெள்ளியாக, நூற்றாண்டுக்கு மேலாக தமிழக மண்ணிலே வேரூன்றிய பெரியாரை அழிப்பது என்பது இனி ஒருவர் பிறந்து உருவெடுத்து வந்தால்தான் முடியும். இலங்கைக்கு இந்திய ராணுவத்தை அனுப்பி தமிழர்களை கொன்றதுதான் ராஜதந்திரமா? செல்வ பெருந்தகைக்கு மதுரை ஆதீனம் கேள்வி. பணிபுரியும் இடங்களில் பெண்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தும் விரும்பத்தகாத செயல் மற்றும் சொல்லும் கூட பாலியல் துன்புறுத்தல்தான். மென்பொருள் நிறுவனத்தில் பெண் ஊழியர்களுக்கு பாலியல் தொல்லை தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து.